நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். உண்மையவே வந்து தமிழ வந்து யார் கடத்துனா அப்படின்னு சொல்லிட்டு, உண்மை வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அதிரடியா கண்டுபிடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனேயுமே வந்து நம்ம இவர் இருக்கார்ல, ஆதி வந்து ரோட்ல ஒரு இடத்துல நின்னு யோசிச்சுட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அந்த வழியா வந்து பாரதி வந்து வராங்க. "என்ன சார் வீட்டுக்கு வரணுன்ட்டு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ரோட்லயே இருக்கிறீங்களே" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இல்ல பாரதி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏன்ட்ட என்ன பேச போறீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "இல்ல அம்மாவ பற்றி குழந்தை கடத்தினத பற்றியெல்லாம் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பாரதி வந்து அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம், எனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஆதி உண்மையாகவே வந்து இதை பற்றி பேசினா நமக்குள்ளே சண்டை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க, இல்லை பாரதி நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க, குழந்தையை கடத்தினதுக்கும் அம்மாவுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க? எனக்கு நேற்றே எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, குழந்தையை கடத்தினதே வந்து உங்கள் அம்மா தான் தெரிஞ்சு போச்சு. ஒழுங்கு மரியாதையாக வந்து அவங்கள வந்து ஒழுங்காக வீட்டுக்கு அனுப்பி வைங்க, இல்லைன்னா நம்ம குடும்பத்தில் தான் விரிசல் வரும். இதெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்குருவோம், ஒழுங்காக வீட்டுக்கு அனுப்பி வைங்க, அவ்வளோதான் நான் சொல்லிட்டு போவேன் அப்படி சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த இடத்துல வந்து கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பாரதி இருக்காங்கல்ல, அவங்க வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ வந்து சாரதா வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்கல்ல, திருநீர்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. "இந்தா பாரதி திருநீர், இதை வந்து நீ வச்சுக்கோ" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னம்மா செஞ்ச பாவத்துக்கு பிராயத்திட்டம் தர்றீங்களா?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "ஆமாம் பாரதி நீ சொல்கிறது என்னமோ உண்மைதான், நானும் உன்னையையும் தமிழையும் ரொம்ப வந்து கொடுமைப்படுத்திட்டேன், துன்பப்படுத்திட்டேன். அதனால தான் நான் வந்து இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், இந்தா திருநீர் வச்சுக்கோ" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "உங்கள் திருநீர் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், உங்களை யாரும்மா அந்த வீட்டுக்குள்ளே விட்டது? ஏம்மா அந்த வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன பாரதி சொல்லிக்கிட்டு இருக்க? நான் உன்னை வந்து என்ன தொந்தரவு பண்ணேன்?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "தெரியாத மாதிரி நடிக்காதீங்கம்மா, நீங்கள் தாம்மா வந்து தமிழை கடத்தினது" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன பாரதி தமிழை கடத்தின பழியை என் மேலே போட்டுக்கிட்டு இருக்க? நானே வந்து தமிழை காணும்னு சொல்லிட்டு கோயில் கோயிலாக போய் சாமி கும்பிட்டு வந்திருக்கேன், என்ன என் மேலே வந்து இந்த பழியை போடுறையே" அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனேயும், "இல்லைம்மா எனக்கு உண்மையாகவே தெரியும், அங்கே கடத்தினவங்களே என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் வந்து கடத்தினீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் பொய் சொல்லாதீங்கம்மா, எனக்கு வந்து இதில் வந்து உடன்பாடு கிடையாது, தயவுசெய்து அமைதியாக இருங்க, என் வாய் கிளறாதீங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "பாரதி உண்மையை தான் சொல்கிறேன், நான் வந்து தமிழை கடத்தவே இல்லை" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அம்மா ஏம்மா திருப்பி வந்து என் வாயை கிளறீங்க? நீங்கள் பண்ணாத காரியமா பாஸ்போர்ட்டை எரிக்கிறது, எங்கள் 2 பேர்த்த வந்து வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டுறது, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா சொத்து எழுதி சொல்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு தெரியாதுல்ல? அது வந்து டோர் தன்னால் லாக் ஆகிக்கிடுச்சு, அதுக்கடுத்து பாஸ்போர்ட் வந்து தன்னால் போய் எரிஞ்சிருச்சு, அதுக்கட்டும் இல்லாமல் வக்கீல் சார் அவராக வந்து சொத்தை எழுதி கேட்காரு, அதானம்மா நீங்கள் எதுவுமே பண்ணலைல்ல" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்கே பாரு பாரதி, அந்த இதெல்லாம் நான் பண்ணேன்னு சொல்லிடுவேன், ஆனால் தமிழை வந்து நான் கடத்தலை, தயவுசெய்து வந்து அதான் உண்மை" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அம்மா திருப்பி வாய் கூசாமல் பொய் சொல்லாதீங்கம்மா, தயவுசெய்து இந்த வீட்டை விட்டு போங்கம்மா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன பாரதி வீட்டை விட்டு போக சொல்கிறேன், என் பையன் வந்து கேட்டால் என்ன சொல்லுவேன்?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அவரை நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் தயவுசெய்து என் கண்ணிலே படாதீங்க, வீட்டை விட்டு கிளம்புங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்" அப்படி சொன்னோன்னே சாரதா வந்து, "சரி பாரதி, இனிமேல் நீ கூப்பிட்டாலும் நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன், நான் கிளம்புறேன்" அப்படி சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு வீட்டை விட்டே கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆதியும் நம்ம அழகர் வந்து காரில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம அழகர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, "டேய் மச்சான் நீ ஒன்றும் கவலைப்படாத, யார் வந்து தமிழை கடத்தினான்னு சொல்லிட்டு உண்மையை நம்ம கண்டுபிடிக்க தான் போகிறோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்லைடா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு, அம்மாவுக்கும் பாரதிக்கும் 2 பேருக்கும் முட்டிக்கிடுச்சு, 2 பேருமே எதிர்முனையாக இருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரில" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கார்லேயே பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் வருது ஆதிக்கு. "ஹலோ நீங்கள் ஆதி தானே? சாரதாவோட வந்து பையன் தானே?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "ஆமாம் சார், நீங்கள் யாருன்னு?" கேட்டாங்க. "நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம், குழந்தையை கடத்தினதா வந்து எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, உடனே வாங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, "உங்கள் ஒய்ஃப் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் உடனே வாங்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆதியும் அழகரும் வந்து அந்த இடத்துக்கு வேகமாக காரில் போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தாங்கக்குள்ள பாரதி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, "என்னோடய பொண்ணு தமிழை வந்து கடத்தினது எங்கள் மாமியார் தான், சாரதா தான், அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க." அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆதியும் அழகரும் போனவொடனேயும் போலீஸ்காரங்க வந்து விசாரிக்காங்க. "யார் இதில் வந்து ஆதின்னு?" கேட்டவொடனே, "நான் தான் சார், உங்கள் அம்மா தானே சாரதா, அவங்கள வர சொல்லுங்கள், உடனே வர சொல்லுங்கள், அவங்க மேலே தான் இங்கே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சார் எங்கள் அம்மா வந்து அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க சார்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "எதை சொல்கிறீங்க? அப்படி தான் பண்ணாங்க, உங்களுக்கு வந்து தக்க ஆதாரமெல்லாம் எங்ககிட்ட இருக்குது, அதனால தான் சொல்கிறோம்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "யார் சார் அந்த ஆதாரம்?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, "அந்த கடத்தினவனே வந்து உண்மையை சொல்லியிருக்கான்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா வந்து அந்த கடத்தி வச்சிருந்தால அவனை தான் கொண்டு வர மாதிரி காட்டுறாங்க. அவன் வந்து உண்மையை சொல்கிறான். "சார் கடத்த சொன்னது வந்து சாரதா அம்மா தான், இவங்க அம்மா தான் கடத்த சொன்னாங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "பார்த்தீங்களா, கடத்த சொன்னதே உங்கள் அம்மா தான், இப்போ உண்மை வந்து தெரிஞ்சு போச்சா, ஒழுங்காக ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள்" அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிவிட்டு அழகரும் ஆதியும் வெளியில் போயிடுறாங்க. இங்கிட்டு வந்து ரைட்டரை கூப்பிட்டு, "இவன்கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கயா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம அழகர் வந்து அதுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த ரவுடிக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு இருக்காங்க. சொல்லி அவங்க பேர் என்னையா, ஊர் என்னையா அப்படின்னு கேட்டோடனே அவர் வந்து ஊர் பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. "சரி நடந்த சம்பவத்தெல்லாம் அப்படியே டீட்டெயிலாக சொல்லு" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சாரதா அம்மா வந்து காரில் வந்தாங்க, வந்துட்டு
என்கிட்ட வந்து இந்த காசை கொடுத்து இவ்வளோ காசு தரேன், இந்த தமிழுங்கிற பொண்ணை வந்து கடத்தி வச்சுக்கோங்க, கடத்தி வச்சுட்டு நான் சொல்கிறப்ப விட்டால் போதும், அவளுக்கு என்ன வேணுமோ எல்லாமே செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அழகர் வந்து கேட்டுறாரு. அவங்களுக்கு வந்து டவுட் வந்துடுது, சாரதாம்மா வந்து கடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்துல கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. இதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க.